எங்கிட்ட ஒரு சித்தரும் இருக்கார், ஒரு யோகியும் இருக்கார். எங்கிட்ட இருக்கிற சித்தரும் யோகியும் திருவண்ணாமலையும் திருப்பதிலையும் இருக்காங்க, மற்ற இடங்கள்லையும் இருக்காங்க. ஆனால் பேசிக்காக அந்த 2 ரிசோர்ஸ் என்னுடைய சோர்ஸ். அவர் அந்த மாதிரி இருந்தார். அதனால் அவர் பேர் சித்த யோகி. 700 இயர்ஸ் இருந்தார். அது முதல்ல அதை படிச்சிட்டோம், அப்புறம் என்னுடைய அனுபவங்களை சொல்கிறேன். Unveiling the truth about the real yogi, the Avadut, who lived in our life period. The truth comes to us through the revelations of Mr. Janardhanan Nair, who was very close to the yogi and shared a strong bondage with him for 35 years. 35 வருஷம் அவர் ஸ்கூல் வாத்தியார். ஜனார்தன் நாயர்னு பேர். அவர் சித்தயோகி கூடயே இருந்தார் 35 வருஷம். ஸோ அவருடைய அனுபவங்கள் வாயிலாக அந்த யோகியை பற்றி சொன்னது இதெல்லாம். An interview by Anil. அனில்ங்கிறவர் மலையாள மனோரமா பத்திரிகையிலேருந்து போய் அந்த வாத்தியாரை இன்டர்வியூ பண்ணுறார். ஏன்னா இவர் 35 வருஷம் சாமிக்கு கைங்கரியம் பண்ணிகிட்ருக்காருங்கிறதுனால. பட்னம் திட்டாலே இருந்தபோது நடந்த இன்டர்வியூ இது. பட்னம் திட்டானா ப்ராப்பர் பட்னம் திட்டா இல்லை, அதுக்கு பக்கத்தில் ஓமலூர். சபரிமலையிலேருந்து கீழே இறங்குற போது ஓமலூர்னு ஒரு ஊர் வரும். ஸோ அங்கே நடந்தது. அங்கே தான் சாமி இருந்தார். There are 8 questions. First one, Anil, when was the first time that you met Yogi ji? எப்போ அவரை முதல் தடவை பார்த்தீங்க? Nair, 1960. Yes, it was 1960 when I saw Yogi ji for the first time in the town of Patnam Thitta near a shop, when the shopkeeper pointed out to me that Swamiji is more than 100 years old. ஒரு கடவாசல்ல சாமியை பார்த்தேன். அந்த கடைக்காரர் சொன்னேன், ஒரு 100 வருஷத்துக்கு மேலே வயசாச்சு இவருக்கு அப்படின்னு. Enthusiastically, I glanced over to where Swamiji was standing and found a person who looked not a day over 50 years. ஆனால் அவரை போய் பார்த்தா 50 வயசு கூட ஆயிருக்காது. அது காயகல்ப சித்தின்னு பேர். ஸோ இளமையாக வச்சுக்க முடியும் உடம்ப. I came back home and told about the Swamiji to my brother-in-law, and that he was a Kalathidan, a man who passes the restriction of aging. வயசு காலம் கடந்த நிலையில் இருக்காருன்னு என் மச்சான் கூட சொன்னார். My brother-in-law said he knew about this Swamiji, but he wanted to see him. எனக்கு தெரியும் அந்த சாமி பற்றி, அவர் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொன்னார். From that day, I took upon finding the Swamiji, and finally one day I spotted him near the dwelling of the owner of Anurag Theatre. அனுராக் தியேட்டர் ஓனர் வீட்டு வாசலில் அவர் உட்கார்ந்துருந்தார். I requested Swamiji to please bless my house by walking into it. எங்கள் வீடு கிட்ட தான் இருக்குது, நீங்கள் வர முடியுமான்னு சொல்லி இன்வைட் பண்ணேன் சாமியை. To my delight and good stars, Swamiji accepted my invitation and came to my home. வந்துட்டார் சாமி. From that day, he became a regular visitor and then decided to start living with me. அப்போ இருந்து அடிக்கடி வருவார் எங்கள் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் பெர்மனெண்ட்டாக எங்கள் வீட்டிலேயே தங்க ஆரம்பிச்சிட்டார். From that day to his samadhi, he lived every single day in my home with occasional travels. 35 வருஷம் எங்கள் கிட்ட தான் இருந்தார். அப்பப்போ அங்கே வெளியூரில் போயிட்டு வருவார். One day, Swamiji told me that I needed to build an ashrama for him. சாமி ஒரு நாள் சொன்னார், எனக்கு ஒரு ஆசிரமம் கட்டுறியான்ட்டு. I told him, Swamiji, you know I am a poor school teacher. நான் ஒரு சாதாரண வாத்தியார், என் சம்பளமே 400 ரூபாய். உங்களுக்கு தெரியாததான் நான் எப்படி ஆசிரமம் கட்ட முடியும் அப்படின்னு. At that time, I was living in my ancestral home that was below the Puliparan Malai. But with Swamiji's blessings, soon a home loan was sanctioned in my name, and I was able to get some land at the top of Pulipara rock as Swamiji had wished. ஓமலூர் பட்டணத்திட்டால இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனால் ஒரு டெசர்டர் பிளேஸ் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதை புலிப்பாறைன்னு சொல்கிறாங்க. அங்கே ஏதோ ஒரு இடம் வாங்கி லோன் கிடச்சிது. ஒரு சின்ன வீடு கட்டினேன் நான். You know, there is a history of Pulipara rock and why Swamiji insisted that his ashrama should be on top of it.
அங்கே ஏன் ஆசிரமம் கட்டணும்னு சாமி சொல்லாருங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. As various books related to Lord Ayyappa say, Puli Nayaka Swamiyar was the chief advisor of Lord Ayyappa. ஐயப்பனுடைய அட்வைசர் புலி நாயக்க சாமின்னா என்ன? புலிப்பாணி சித்தர். புலி மேலே வருவார். வியாக்கரபாதன் பேர். புலி மேலே வருவார். அதை அவங்க புலி நாயக்க சாமின்னு சொல்கிறாங்க. புலிப்பாணி சித்தர் அவர். And our Swamiji is the rebirth of Pulinayaka Swamiyar, who in his last birth stayed in Pulipara Malai. Lord Ayyappa used to visit Pulipara Malai. ஐயப்ப சாமி புலிப்பாறை மலைக்கு வந்து அந்த புலிப்பாணி சித்தர்கிட்ட எல்லாம் கற்றுக்குவார். Similarly, when Swamiyar visited Pandalam Palace, the abode of Lord Ayyappa, he used to stay there. பந்தளத்தில் ஐயப்பனோட அரண்மனையில் இந்த சாமியார் போய் ஒரு காலத்தில் தங்கியிருந்தார். In those times, all this area up till Sabarimalai was a thick forest. அந்த ஏரியா பூரா ஒரு காலத்தில் அடர்ந்த காடாக இருந்தது. When Lord Ayyappa decided to move back to the heavenly abode, அவர் மலை மேலே போய் காந்தமலையில் உட்கார்றதுன்னு முடிவு எடுத்த போது Pulinayaka Swamiyar also dissolved in Kailasam with him. அதாவது ஒரிஜினலாக போனால் கைலாஷ். ஸோ ஐயப்ப சாமி கைலாஷுக்கு போகிற போது இவரும் அவர் கூட போயிட்டு அங்கே இருந்தார். But as the Shastras say, any body born on earth will have to attain death on the earth itself or attain samadhi in the case of a sannyasi. Swamiyar was reborn on our earth as Prabhakara Yogi in AD 1263. 1263 வருஷம் பின்னால் அவர் சிவபிரபாகர சித்தியோகி என்ற நேமில் உலகத்தில் திருப்பியும் வந்தார். He was born near Kaladi. காலடி கிட்ட பிறந்தார். It is then that Swamiji revealed to me that he would attain samadhi in this place. That is why he had chosen this place for his new ashrama and to live with me. அந்த புலிப்பாறை மலையில் ஏற்கனவே சமாதி இருக்குது, அதனால தான் இங்கே ஆசிரமம் கட்டணும்னு சொல்கிறேன் அப்படின்னாரு. Second question, Anil, is there any relation with Sri Satya Sai Baba? Nair. சத்யசாய் பாபாக்கும் சிவபிரபாகர சித்தியோகிக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு? There is some strong relation with Sai Baba too, but I don't know what exactly. That relation was a mysterious one, just like his own life. But I can tell you of one incident. When Sai Baba's fame spread throughout Kerala, I was also lured into paying him a visit. But Swamiji stopped me by saying that I don't need to meet him. எல்லாரும் புட்டபர்த்திக்கெல்லாம் போய் பாபாவை பார்க்குற காலத்தில் நானும் ஆசைப்பட்டேன் அங்கே போய் பார்க்கணுன்னு. சிவபிரபாகர சித்தியோகி சொன்னார், ஒன்றும் போக தேவையில்லை அப்படின்னு சொன்னார். I compelled, but he did not concede. நான் போகணும்னு சொன்ன போது கூட வேணாம் போகாத அப்படின்னு சொல்லிட்டாரு. After months of this discussion, I happened to travel to Madras with my school manager for some official purpose. ஒரு ஆஃபீஸ் வேலைக்காக மெட்ராஸ் வந்தேன். After our official duties were over, my school manager said that he wished to visit the Tirupati temple. So we went there. நாங்கள் திருப்பதிக்கு போனோம். Someone told us that Puttaparthi was near Tirupati. திருப்பதி கிட்ட இருக்குன்னு யாரோ சொன்னாங்க. My school manager made up his mind to visit there. எப்படியாவது போயிடலாம் புட்டபர்த்தி, இவ்வளோ தூரம் வந்துட்டோன்னு எங்கள் மேனேஜரும் சொன்னான். I was not very eager to go as I did not have Swamiji's permission. சாமிஜி சொல்லலையே நம்ம எப்படி போகிறதுன்னு யோசனையில் இருந்தேன். We decided to go by train, but for the first time in many years, the train was cancelled due to some engine fault. நாங்கள் ட்ரெயினில் போகலான்னு முடிவு எடுத்த போது ட்ரெயினே கேன்சல் ஆகிப்போச்சு, போக முடியல. We decided to take the bus, but as soon as the bus started, its engine burst into a huge fire. சரின்னு பஸ்ஸில் ஏற்றுனா பஸ்ஸே வெடிச்சு போச்சு. It was then I told him that I am not going without my Guru's permission. சாமி சொல்லாமல் நான் வரமாட்டேன், பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் இஸ் உத்தரவுன்னு சொல்லிட்டேன். And came back to the ashrama. When I came back, Swamiji asked me, "Did you see him? Did you go there?"
I was surprised how சாமிஜி நான் ஒன்றுமே சொல்லாமல் அங்கே போனியா அவரை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்டார். I honestly told him the whole story. Time carried on with its own pace. I decided to go to Bangalore for a B.Ed admission. Swamiji said to me, பெங்களூருக்கு போனேன் இன்னும் பல வருஷம் கழிச்சு. Swamiji said to me, Sai Baba is in Whitefield, 12 kilometers from Bangalore. அப்போது அவரே சொன்னார், சித்தயோகியே சொன்னார், சாய்பாபா ஒயிட் ஃபீல்டில் இருக்கார், 12 கிலோமீட்டர் தள்ளி பெங்களூர்லேருந்து, நீ அவரை இப்போ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். With my official obligations over, I decided to go to Whitefield. A huge crowd had gathered to see Sai Baba. ரொம்ப க்ரௌடு இருந்தது. I made no attempt to move forward in the huge crowd and see. சரின்ட்டு அந்த க்ரௌடில் நானும் வெயிட் பண்ணேன், யாரையும் தள்ளி பிடிச்சி முன்னால் போகணும்னு முயற்சி செய்யல. Suddenly, Baba walked through the crowd and came very near to where I was. புட்டபர்த்தி பாபா நடந்து நான் எங்கே இருக்கிறனோ இப்போ கிட்ட வந்துட்டார், அவராக வந்தார். He spotted me and came to me, placed his hand on my head அவர் வந்தார் கிட்ட, என் தலைமையில் அவருடைய கையை வச்சு in the form of blessing and said in Tamil, "You come here because he told you to do so?" அந்த ஆள் அனுப்பிச்சான்ல, அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கிற அப்படின்னு சொன்னார். Did you get permission from him? அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கின்னு வந்தியா? I replied affirmatively. ஆமான்னு சொன்னேன் நான். Then Sai Baba said, "He and myself are all one." நானும் அவரும் ஒன்று தான் அப்படின்னு சாய்பாபா சொன்னார். He is myself, myself is him only. He நான் knows, அவர், அவர் நான் அப்படின்னு சாய்பாபா சொன்னார். he knows everything. அவருக்கு எல்லாம் தெரியும். I was thrilled by that knowledge and thought how I knew the two greatest yogis and had their blessings also. Apart from this, I do not know what is the mysterious relation between the two. இவ்வளோதான் எனக்கு தெரியும், அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன தொடர்பு அதெல்லாம் எனக்கு தெரியாது. Next question. Did any other great Swami also visit Prabhakara Yogi in this ashram? இந்த ஆசிரமத்தில் வேற யாராவது பெரிய மகான்கள் வந்து அவரை தரிசனம் பண்ணியிருக்காங்களா? Nayar's response, yes. Swami Vishnu Devananda, founder of the International Sivananda Yoga Vedanta Centers. சிவானந்த யோகா வேதாந்த சென்டருடைய பாஸ் விஷ்ணு தேவானந்தா வந்து பார்த்துருக்கார் இவரை. Swami Vishnu Devananda was a world authority on Hatha and Raja Yoga. ராஜயோகம் மற்ற யோகத்தில் அவர் வேர்ல்டு அத்தாரிட்டி, அவர் அந்த சாமி வந்தவர். He was also known as the Flying Swami. அவர் வந்து பறக்கும் சாமியார்னு பேர் அவருக்கு, ஏன்னா காற்றுல பறப்பார். And for the different peace missions that he accomplished all around the world. Flying Swami came here to get advice from Yogiji during a pilgrimage to Sabarimalai. அவர் சபரிமலைக்கு வந்தபோது இவர்கிட்ட வந்தார், அவர் ஏதோ அட்வைஸ் கேட்கறதுக்காக வந்தார். In 1986, Yogiji told Flying Swami that it was time to go from this world. அவர் சொல்லிட்டாரு, நீ உலகத்தை விட்டு போகிற டைம் வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. Flying Swami asked, for me or for you? நீ போறியா நான் போறேன்னு அவர் இவரை கேட்டார். Yogiji said, for both. ரெண்டு பேரும் போக வேண்டிய டைம் வந்துச்சுன்னார். I will go first and then you shall. நான் முதல்ல போகிறேன், அப்புறம் நீ போயிடுவே. Yogiji took samadhi after 4 months of this meeting. 86ல் இந்த மீட்டிங் நடந்து 4 மாதத்துக்கு அப்புறம் சிவபிரபாகர சித்தியோகி சமாதி அடைஞ்சார். After a few years, Flying Swami also left his body. அவரும் இறந்துட்டார். அப்புறம் He had contacts with Ramana Maharishi, Gandhiji, even Guru of Nityananda Swami of Kanjangadu was a disciple. நித்யானந்த சாமியுடைய குரு, காந்தி, ரமண மகரிஷி எல்லாருக்கும் சிவபிரபாகர சித்தியோகி கூட தொடர்பு இருந்தது. In his younger days, Mathrubhumi reported that police had mistakenly arrested Swamiji in 1949. 1949 போலீஸ் வந்து சிவபிரபாகர சித்தியோகியை தவறுதலாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. Sir C.P. Ramaswamy Iyer, the Prime Minister of southern part of Kerala, came to திருவாங்கூர் சமஸ்தானத்துடைய பிரைம் மினிஸ்டராக இருந்த சிபி ராமசாமி ஐயர் came to his rescue because he was aware of the yogic powers of Swamiji.
எனக்கு தெரியும் அவர் நிஜமான யோகி அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட சொல்லி இவரை விடுதலை பண்ண சொன்னார். Swamiji was the main inspiration behind Vaikam Muhammad Bashir to enter into the literary field. வைக்கம் முகமது பஷீர்னு ஒருத்தர் மலையாளத்தில் பெரிய கிரந்தம்லாம் எழுதுகிறவர். அவருக்கு இவர் தான் இன்ஸ்பிரேஷனே, சுவாமி தான் இன்ஸ்பிரேஷன். And he kindly remembered that in his autobiography. அவர் ஆட்டோபயோகிராஃபியில் இந்த சாமியுடைய அருளால் தான் நான் கவிதையெல்லாம் எழுதுகிறேன், புக் எழுதுகிறேன்னு எழுதியிருக்கிறார் ஃபார்வேர்டில். Next question. Was there any major siddhi he showed to you? ஏதாவது பவர்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? Nayar's reply. Walking in air, covering distance within no time. ஆகாசத்தில் பறப்பது, எவ்வளோ தூரம் இருந்தாலும் அதை கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே போய் சேர்ந்துடுறது, இந்த மாதிரி பவர்லாம் அவர்கிட்ட இருந்தது. Appearing at two different places at the same time. ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல தரிசனம் கொடுக்கறது. Do Padmasana in air. காற்றுலேயே உட்காந்து பத்மாசனம் பண்ணுறது. Floating in air. காற்றுல மிதக்கிறது. Bathing in boiling water. சுடு தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் குளிக்கிறது. Talking to a deadly snake. ஒரு பயங்கரமான பாய்சனஸ் ஸ்னேக்கு கிட்ட டைரெக்டாக பேசுறது. Staying with me without any food for months in a row. மாத கணக்கில் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கிறது. Once Swamiji visited house of famous person in Erimeli named Cherapadu Yogini Amma. எருமேலியில் ஒரு அம்மா இருந்தாங்க, ரோகிணி அம்மான்னு சொல்லிட்டு. She prepared payasam for Swamiji அந்த அம்மா பாயசம் பண்ணோம். and wished her daughter was also here. என் பொண்ணு பாம்பேயில் இருக்கா சாமி, இப்போ அவள் இங்கே இருந்திருந்தாக்கா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி சொன்னான். Swamiji said that I shall give this payasam to her daughter today itself. ஒன்றும் கவலைப்படாது, இன்றைக்கே பாயசத்தை நான் கொடுத்துட்றேன் உன் பொண்ணுக்கு அப்படின்னாரு. Yogini Amma gave him a jar of payasam ஒரு பாயசத்தை ஒரு குடத்தில் கொடுத்தா அந்த அம்மா ஜாரில். and an assistant to guide him to her daughter's house. கூட போய் வழி காட்டிட்டு என் பொண்ணு எங்கே இருக்கான்னு ஒரு அசிஸ்டண்ட்டையும் கூட அனுப்பிச்சான். Both Swamiji and the assistant walked up to the top of a hill nearby. பக்கத்தில் இருந்த மலை மேலே சாமி அந்த கூட வந்தவனையும் கூட்டின்னு போனார். Swamiji asked the assistant to hold his stick என்னுடைய சிக்க பிடிச்சிக்கோ நீன்னு சொன்னார். so that மலை மேலே ஏறிட்டு கூட வந்தவங்கன்னு இந்த குச்சியை பிடிச்சிக்கோன்னு சொன்னார். both of them could walk through the sky. இப்போ ரெண்டு பேரும் ஆகாசத்தில் நடந்து In a matter of no time they reached Bombay. பாம்பே போய் சேர்ந்துட்டாங்க கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள. And Swamiji stayed with the daughter for 1 week before he returned back to the ashrama. திருப்பியும் ஆசிரமத்துக்கு வர்றதுக்கு ஒரு வாரம் வரைக்கும் பாம்பேயில் அந்த அம்மாவோட பொண்ணு கூட இருந்தாங்க பாம்பேயில் சாமி. Next question. Do you have any confirmation that Swamiji lived more than 723 years? 723 வருஷம் அவர் இருந்தாருங்கிறதுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா, ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. Nayar's response. I'm sure he lived more than 150 years as one person named Unni, who is now 90, told me that Prabhakara Yogi was living in this village in his younger days when Unni was only 7 years old. உன்னின்றவர் அந்த ஊரில் நான் எனக்கு 7 வயசாக இருக்கிற போதே சாமி இந்த ஊரில் தான் இருந்தார். அதனால் எப்படியும் அவர் 100 வயசுக்கு மேலே இருப்பார். At that time also, Yogiji looked similar to how he does now. இப்போ எப்படி இருக்காரோ அதே மாதிரி அப்போ இருந்தார் 100 வருஷத்துக்கு முன்னால். So don't play with yogis as your Kalikootukkaran. ஏதோ ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டெல்லாம் நான் சீரியஸாக பழகாத, ரொம்ப பெரிய ஆள். Main confirmation about his age is given by the current generation of people living in Akkavannur Manachavara near Thiruviranikulam temple. அந்த கோயில் திருவிழாளிகளும் கோயில்கிட்ட இருந்த ஊர்க்காரங்க அதெல்லாம் அத்தன்டிகேட்டாக சொல்கிறாங்க. Swamiji visited Akkavannur Manai in his last days. கடைசி நாளில் அக்கவனூர் மனா அப்படின்னுவாங்க கேரளாவில், அந்த வீட்டுக்கு அவர் போனார். He told me that he was born and brought up in this place இந்த வீட்டில் தான் நான் 720 வருஷத்துக்கு முன்னால் பிறந்து வளர்ந்தேன்னு சொன்னார்.
People did not believe this claim of Swamiji. யாரும் நம்பல. He told them that there is a thagadu, that is a mystically written copper plate. At the inner top, the uttaram, இந்த உத்தரம்னா அந்த வீட்டோட உத்தரம், சீலிங், அதில் காப்பரில் எழுதுன ஒரு தகுடு இருக்குது இன்னர் லேயரில். அதை எடுத்து பாருங்க. நான் இந்த குடும்பத்தில் பிறந்தேன், நான் இந்த குடும்பத்தில் 10 பசங்களோடு சேர்ந்து பிறந்தேன், அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொன்னார். In that thagid, my name is written as the 10th child of the 12 siblings. 12 குழந்தைங்கள நான் 10வது குழந்தையே இந்த வீட்டில் பிறந்தேன், என் பேர் இருக்கும் பாருங்க தகடில்னு சொன்னார். Along with the names of my brothers and sisters. The family members of that mana searched for that thagid on the top of the roof, and they found this thagid there, on which were also written the Kolla Varsha, or the Malayalam year 438, which is equal to 1263 AD. மலையாள மாதத்துக்கு ஈக்குவலண்ட் 1200 and something in the English year. அதில் இருந்தது, அதெல்லாம் எழுதி இருந்தது. Thus Swamiji proved before the Mana members that Swamiji was the occupant of that place many years ago. Swamiji also mentioned that his time on earth will be complete the day that Mana is demolished. இந்த வீடை எப்போ இடிக்கிறாங்களோ அன்னைக்கு நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன்னு சாமி சொன்னார். And it proved to be true when in the year 1986 that Mana was demolished for a new concrete building. புது வீடு கட்டுறதுக்காக அந்த மனையை 1986 இடித்தாங்க. அப்போ சாமியும் உடம்பு விட்டுட்டார். Next question. If Yogiji was in real such a great person, why could not people identify his greatness in his lifetime? இவ்வளோ பெரிய ஆள் உலகத்தில் இருந்தார், ஏன் ஜனங்களுக்கு அவரை பற்றி ஒன்றுமே தெரியாமல் ஏமாந்து போயிட்டாங்க, ஏன் மிஸ் பண்ணிட்டாங்க? Swamiji had a high secrecy level, as is common with all great spiritual people. He never allowed people to identify his greatness. In fact, at various occasions, he used to give a false impression. பொதுவாகவே மகான்கள் அவங்கள வெளிப்படுத்திக்க மாட்டாங்க, அவங்கள மறைச்சிக்க முயற்சி செய்வாங்க. அந்த மாதிரி தான் இந்த சாமி கூட. இன்னும் சொல்லப்போனால் மற்றவங்க தன்னை தெரிஞ்சிக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்கள குழப்பிடுவாங்க. Only people with high yogic powers could see his real personality. யார் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைகள் அடைஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் அவரை புரிஞ்சிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. If he was recognized by the masses, then the rhythm and purpose of their being is disturbed. அதாவது இவருடைய உயரங்கள்லாம் தெரிஞ்சு போனால் அவங்க நார்மலாக இருக்க முடியாது அவர்கிட்ட வர்றவங்க. அதுக்காக அவங்களெல்லாம் குழப்பி தன்னுடைய ஹைட்ஸ் தெரியாமல் பண்ணிடுவாங்க. Because Swamiji need to travel a lot in his last days and mingle with the people he like. Popularity may disturb his rhythm. ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டா அவராக இருக்க முடியாது. பிகாஸ் பீப்புள் வில் பி கிளாமரிங், அவரை சுற்றி வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. Once some reporters from Kottayam came to interview Swamiji, who requested them not to write about him. கோட்டயத்திலேருந்து அவரை இன்டர்வியூ பண்ணதுக்கு வந்தபோது என்னை பற்றி நீங்கள் பேப்பரில் எழுதாது இருந்தால் வாங்க அப்படின்னாரு. His existence should become public news, for that would disturb him. Yogiji did not treat them well. They misunderstood his requests and wrote a negative article about him. அவங்க எங்கே எழுதிடுவாங்களோங்கிறதுக்காக அவங்களெல்லாம் இன்சல்ட் பண்ணிட்டாரு. அதனால் அவங்கெல்லாம் போய் இவரை பற்றி தப்பாக எழுதிட்டாங்க, லூஸு மென்டலு என்ற மாதிரி. அவர் வேணும்னு தான் அப்படி பண்ணார். Regarding that, I can add a small incident about this character of Swamiji. Regarding this trait of Swamiji, I can add a small incident. Swamiji used to visit one person, Shankarapilla, in Arattupuzha near Chenganur. செங்கனூர் கிட்ட ஆராட்டுப்புழான்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒருத்தரை விசிட் பண்ணுவார் சாமி. Shankarapilla used to live on the other side of the Pampa river. பம்பைக்கு அந்த பக்கம் சங்கரப்பிள்ளை இருப்பார். So Swamiji, after reaching Arattupuzha junction,
used to cross the river by Vallam, which is a boat. சின்ன போட்டில் கிராஸ் பண்ணி போகணும் சங்கரப்பள்ளி பார்க்கறதுக்கு சாமி. On one such occasion, when he reached the junction, people told him that the river is flooded, so he cannot cross it. ஆற்றுல வெள்ளம் போயின்னு இருக்கு, உங்களால் இப்போத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னாங்க அங்கே இருக்கிற ஜனங்க. Swamiji walked up to the banks of the river and took a banana leaf. சாமி அந்த ஆத்தங்கரைக்கு போனார், ஒரு வாழை இலையை எடுத்தார், வாழை இலையை தண்ணியில் போட்டு அது மேலே நடக்க ஆரம்பித்தார். Many people saw this incident, so he became very popular with people in that area. ஸோ வாழை மரத்தில் வெள்ளத்தில் நடக்கிறாருன்னு ரொம்ப ஜனங்கள்லாம் அவரை பார்த்து மிரள ஆரம்பித்தாங்க. Every time he went there, people would identify him and large crowd would gather. போகிற போதெல்லாம் க்ரௌட் வர ஆரம்பிச்சிச்சு. This was highly disliked by the Swamiji. அவருக்கு பிடிக்கல அந்த மாதிரிலாம் ஜனங்க சுற்றுறது. After a few months, I was going to my home in Chenganur, for which I had to cross Arattapuzha junction. On reaching there, I saw a small crowd gathered around a madman there. அங்கே ஒரு பைத்தியத்தை சுற்றி நிறைய ஜனங்கள்லாம் இருந்ததை பார்த்தேன். நான் அந்த ஊருக்கு போக வேண்டிய காரணம் இருந்தது. When I tried hard to look at the reason of the commotion, I saw that the person in the middle of the crowd was Swamiji. இந்த க்ரௌடுக்கு நடுவில் பைத்தியம் மாதிரி ஆக்ட் பண்ணி இருந்தது நம்ம சாமி தான். Before I could decide something, my bus moved forward, but I got down at the next station and walked back to the scene. I went to the nearest shop and asked what had happened. கடைக்காரங்கிட்ட என்ன நடக்குதுன்னு நான் போய் கேட்டேன். The shopkeeper said that this person was a real yogi, and I have seen with my bare eyes that he could cross the river on a banana leaf. ஒரு வாழை இலை மேலேயே நடக்கிற ஆள் பெரிய யோகி நான் கண்ணால் பார்த்துருக்கேன்னு அந்த கடைக்காரன் சொன்னான். Now his parts have finished, so he has gone mad. I started walking towards the crowd when a beggar collided with me. He said, "Don't believe him, he is pretending. Years ago I had done bad to him and I became a beggar. He is a real yogi." அப்போ அங்கே ஒரு பிச்சைக்காரன் என் மேலே தெரியாமல் இடிச்சிட்டு சொன்னான், அந்த ஆளை பார்த்து ஏமாந்து போகாத, அந்த ஆள் ரொம்ப பெரியவர். போன சில வருஷத்துக்கு முன்னால் நான் அவர்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன், அதனால தான் நான் பிச்சைக்காரன் ஆகிட்டேன். அவருடைய மனசு புண்படுற மாதிரி நான் நடந்ததுனால நான் பிச்சைக்காரன் ஆகிட்டேன், ஆனால் அவர் ரொம்ப பெரிய மகான் அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் சொன்னான். I pushed myself through the crowd. Swamiji saw and came to me and said, "Go back home." என்னை பார்த்துட்டு சாமி சொன்னார், நீங்கள் இருக்காது போயிடு ஊருக்குன்னு சொன்னார். I will come back in 2 days' time. 2 நாள் கழிச்சு வருவேன். I knew Swamiji was feigning madness to get away from the public attention. வேணும்னு ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார் பைத்தியக்காரனாட்டம். Next question. Do you still receive blessings from him even after 9 years of his samadhi? 86ல் சாமி போயிட்டார். ஸோ 9 வருஷம் ஆகுது அவர் இறந்து 95ல். ஸோ இப்போ கூட அவர் உங்களை ப்ளஸ் பண்ணுறாரா அப்படின்னு கேட்குறாங்க. If yes, can you tell us in what form? Nayar's response, yes, I do. People cannot roam about in the area of his samadhi because of bushes and uneven terrain. I was thinking of developing that area and putting 2 rooms near his samadhi, one as a restroom for his devotees and the other as a meditation hall. But I was helpless. Nobody was there to help me. But ஒரு பாத்ரூம் ஒரு ஹால் 2 கட்டணும்னு நான் முயற்சி செஞ்சு யாரும் எனக்கு உதவி செய்ய முன் வரல. But one day a car of a high official of Tamil Nadu, KSRTC, came with some messengers. ஒரு பெரிய காரு தமிழ்நாடுலேருந்து ஒரு பெரிய விஐபியோட கார் வந்துச்சு. They told they have come here for their chairman Karpura Pandian IAS because chairman Karpura Pandian IAS எங்களை அனுப்பிச்சிருக்காரு. Because he is a devotee of Palani Swami who has strong relation with Prabhakara Swami. அவருடைய குரு கற்பூர பாண்டியனோட குரு பழனிசாமி. அந்த பழனிசாமி அனுப்பிச்சிருக்காரு, இவருக்கு போய் பணம் கொடுங்க, அவர் ஆசிரமம் கட்டணும்னு சொல்லிட்டு அப்படின்னு. Palani Swami asked Karpura Pandya IAS to do some favor
for the Samadhi Sthal of Yogiji. That is why his associate had come here. After that, Karpura Pandya himself came here and offered the same help that I wanted. Now, the construction of these 2 rooms is in the final stage. I know with the blessings of my Guru only this has happened. For your information, கற்பூர பாண்டியனுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த குரு இருக்கார் இல்லையா, பழனிசாமி, அவர் தான் உங்கள் ஜக்கி வாசுதேவோட குரு. Next question. Had Swamiji any role in controlling the Prakriti or environments? Nayar's response. Swamiji had the power to stop rain. அவர் மலையெல்லாம் நிப்பாட்டி பார்த்துருக்கேன் நான். We were in the middle of preparation of Swamiji's birthday when suddenly a thunderstorm came with heavy rains all over the place. We thought the rain would spoil the whole celebration, so we prayed to him. He said, "There will be no rain in Pulipara Mala. You carry on with your festivities." இந்த இடத்துல மழை வராது, நீங்கள் தைரியமாக பண்ணலான்னு. So it happened. Not a single drop of water fell in Pulipara Mala, but there were heavy rains in the surrounding areas. எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது, அங்கே மாத்திரம் பெய்யவே இல்லை. I have seen with my own eyes that when Swamiji walked in rains, he came back dry, not a droplet could wet him. அவர் மழையில் நனைஞ்சிட்டு வந்தால் கூட அவர் ட்ரையாக தான் இருப்பார். He won't be drenched with rain. I have also seen him talking to deadly snakes. பயங்கரமான பாம்புக்கிட்டலாம் அவர் பேசி பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஊரில் சங்கரன் கோயில் சைடில் சொல்லுவாங்க, சங்கரன் கோயிலில் இருக்கிற சங்கரநாராயணனே அவர் தான், அவர் பாம்பாட்டி சித்தர்னு நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க. நீங்கள் பாப்பநாசம் அந்த ஏரியாலாம் போய் கேட்டிங்கன்னா சிவபிரபாகர சித்தியோகி இஸ் known as பாம்பாட்டி சித்தர் there. Next question. Did Swamiji say anything about his next birth or incarnation? Nayar's response. Swamiji said he will be known as a female. Maybe in his next birth he will come as a female yogi. Next, the last question. Did anything special happen to Swamiji's body after Samadhi? The response from Nayar. Total length of the body shortened considerably. He was in Padmasana when he left us. It was only 2 feet. சாமி இறக்குற போது பத்மாசனத்தில் இருந்தார். 2 அடி தான் இருந்தார். அவர் நார்மலாக 6 அடி இருப்பார். அப்போ 2 அடி தான் இருந்தார். ஸோ நான் சாமியை 2 அடியில் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு அவர் பட்டணத்திட்டால் இல்லை, புனலூர் பக்கத்தில் கோனேன்னு ஒரு இடம் இருந்தது. அப்போ அங்கே போனேன். நான் சபரிமலை போகிற போது தான் போனேன்னு நினைக்கிறேன். ஒரு சாதாரண கேரளா வீடு. நான் அவரை பார்க்குறதுக்கு போகிற போது அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி சாமி நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி உங்களுக்கு சப்பாத்தி அவியல் பண்ணி வைக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஸோ அந்த அம்மா சாப்பிட்றதுக்கு ரெடியாக வச்சுருந்தேன். எனக்கு சப்பாத்தி அவியல் சாமி சொன்னாங்க நீங்கள் வருவீங்க, உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எப்படி சுவாமின்னா, சாமி தங்கள் வேலையை செய்கிறதுக்காக ஒரு டெலிபதி மாதிரி யாரையாவது ரெடி பண்ணிக்குவாங்க. மாயம்மா கூட அப்படி ராஜேந்திரன் ஒரு ஆளை ரெடி பண்ணி, இவங்க நினைக்கிறத அவங்களுக்கு புரிஞ்சிடும். அவங்க தே வில் பி டூயிங் தி எரண்ட்ஸ். ஸோ அந்த அம்மாவுக்கு அவர் கனெக்ட் வச்சுருப்பார். அதனால் இந்த மாதிரி ஒருத்தர் வராரு, அவருக்கு நீ சப்பாத்தி அவியல் வைக்கணும் சாப்பிட கொடுத்தாங்க. சாமி படுத்துட்டு இருந்தார். நான் அவர் பக்கத்தில் போய் உட்காந்தேன். எனக்கு தியானம் நல்லாவே வரும். இப்போ நானும் அவரும் ஹார்ட் டு ஹார்ட் ஆர் சோல் டு சோல் இன்ட்ராக்ட் பண்ணுறோம். இஃப் யூ நோ ஹவு வைப்ரேஷன்ஸ் ஆர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தி இன்டென்சிட்டி ஆஃப் தி அதர் மேன். ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரஸிக்காக ஃபீல் இருந்தது. அண்டு எல்லாம் முத்திரையில் தான் பேசுவார். அவர் வாய் திறந்து ஒன்றும் பேச மாட்டார்.
நம்ம நினைக்கிறோம், அவர் நினைக்கிறாரு, அவர் உடம்புல இருந்து அந்த எக்ஸ்ட்ரஸிக்கெல்லாம் முத்திரைங்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இது this is the way they interact, and I had that type of an interaction with him. அந்த அம்மா வந்து அவியல் எதுக்கு கொடுக்க சொன்னார் சாமின்னு சொல்கிறான்னா, நான் வந்து ஒரு கடவுள் இல்லை, நான் பல கடவுள். அதனால் அவியல்னால் என்ன, அதில் எல்லா காயும் இருக்கும். ஸோ சாமிஜி இன்டைரக்ட்லி இஸ் டெல்லிங் மீ தட் யூ ஆர் ஆல் காட்ஸ் இன் ஒன் ஃபார்முங்கிற மாதிரி. அவியல் எல்லா காயும் ஒன்றுத்தில் இருக்குங்கிற மாதிரி. அதான் அவருக்கு அந்த கனெக்ஷனில் சொன்னது. அதுக்கு காரணம் ஐயப்பசாமி அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், எந்த காலத்துலேருந்தும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கூட படித்தாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை இதுக்கு போனேன் நான். அவர் அப்போ ஓமலூர் வந்துட்டார். அப்போ நான் அவர் இந்த 2 அடியில் பார்த்துருக்கேன். அண்ட் நானும் அவரும் மைண்ட் டு மைண்ட் கன்வர்ஸ் எல்லாம் பண்ணுறோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அண்டு கல்யாண தீர்த்தத்தில் அவருடைய சிஷ்யங்க நிறைய பேர் இருந்தாங்க, கேரளக்கார சாமிங்க. அவங்க அங்கே விக்ரமசிங்கபுரம், அம்பாசமுத்திரங்கிட்ட மூலிகை வைத்தியம், சித்த வைத்தியம்லாம் பண்ணுவாங்க. தே ஆல்வேஸ் யூஸ் டு சே, இதெல்லாம் எங்கள் சாமி தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு, அவர் பாம்பாட்டி சித்தர் அப்படின்வாங்க. அவர் தான் சங்கரன் கோயிலில் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கரன் நாராயணா தான் இருக்கிறவர், அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கூட ஒன்ஸ் ஆர் டுவைஸ் சபரிமலை போகிறபோது அவர் அந்த வீட்டில் இருந்தார். இந்த மலை சொல்கிறாங்க இல்லையா, புளிப்பாரா, அந்த வீட்டில் இருந்தார். ஒரு சாதாரண வீடு தான். அப்பயும் அந்த அம்மா கூட இருந்தது. And then in 86 he would have passed. I got all these things at 84. So maximum our interaction was between 84 to 86 இருந்திருக்கணும். ஏன்னா எனக்கே இந்த சபரிமலை நான் 68லேருந்து போகிறேன். ஆனால் அவரை பார்க்கறது அந்த வாய்ப்புக்கள்லாம் ஆஃப்டர் ஐ காட் ரியலைசேஷன் கிடைச்சிது. பிகாஸ் ஆஃப் த ஓல்டு கான்டாக்ட்ஸ் இருக்கணும். ஸோ 86ல் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவர் சம்மதி இருக்கிற இடத்துக்கு போனேன். அப்போது எதுவும் வசதி இல்லை, ரொம்ப நடந்து பாறை மேலெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். அங்கே அவருடைய ஒரு பெரிய படம் வச்சுருப்பாங்க, தாடியோடு இருக்கும் அது. அண்டு லெஃப்ட் சைடில் தலைமையில் பச்சை கலர் பார்டர் போட்டு இப்படி போட்டுட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் அவர் இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருப்பாங்க. அவருடைய சிஷ்யர் தான் அங்கே விளக்கேற்றி பூஜை பண்ணிகிட்ருக்காரு. அவர் கேரளா சாமி, யார்கிட்டையும் பேசுகிறதில்ல, ஒத்த காலில் நின்று தவம் செய்கிறார் அவருடைய குருக்கிட்ட. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க. அதனால் நான் ரவிக்கு சொன்னேன், நீ வந்து இப்படி கொடுக்கக்கூடாது, இப்படி கையில் எடுத்துன்னு போகணும், அவங்க எடுத்துப்பாங்க, நீ இப்படி கொடுக்கக்கூடாது, இப்படி எடுத்துன்னு போ அப்படின்னு ஒரு மில்க் ஷேக்கு, ஒரு பிஸ்கெட் பேக்கெட்லாம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் காலில் விழுந்து கும்பிடணும், கொடுத்துட்டு காலில் விழுந்து கும்பிடணும் அப்படின்னா காலில் விழுந்து கும்பிடுன்னு என்னை இப்படி பார்த்தாரு. அதை 2 எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டாரு. திருப்பியும் கண்ண முடியும்னு ஒத்த காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டார். எந்த மகானையும் அப்படி தான் நீங்கள் அணுக வேண்டியிருக்கும். நீங்கள் தெனாவட்ட யாரோ பிச்சை கொடுக்குற மாதிரிலாம் பண்ணால் அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அண்டு சிவபிரபாகர சித்தியோகி நான் பார்த்த காலகட்டங்களில் ஒரு 2 அடியில் இருப்பார்னு சொல்லியிருக்கேன். தாடி வச்சுன்னு இருப்பார், தலை மேலே ஒரு பச்சை கலர் பார்டர் மாதிரி ஏதோ போட்டது இப்படி போட்டுன்னு இருப்பார். இப்படி தோல் மேலே துண்டு இருக்கும், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பார், தவளோடு இருப்பார். இதுதான் அவருடைய உருவத் தோற்றம். வாய் திறந்து பேசி நான் பார்த்ததே இல்லை. எந்த டைம் போனாலையும் எல்லாம் முத்திரையில் தான் பேசுவார். இட்ஸ் ஆல் மைண்ட் டு மைண்டு, ஸோ தட் அதர் பீப்புள் ஆல்வேஸ் வாண்ட் டு டாக் டு மகாத்மாஸ். ஜனங்க நார்மலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு சாமியார்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு ஊருக்கு அதெல்லாம் பேசிக்கின்னு இருப்பாங்க. ஸோ தே டோன்ட் வேஸ்ட் தேர் டைம் வித் சச் ஃபெலோஸ். உனக்கு பாம்பின் கால் பாம்பரியம் மாதிரி ஒரு யோகா லெவலில் அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இருந்தால் பேசுவாங்க, மைண்டில் பேசுவாங்க. அண்ட் தே பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் ஆல் த்ரூ கெஸ்டர்ஸ், எல்லாம் முதிரைகள் அந்த மூலமாக தான் வரும். பட் யூ வில் பி ரியலி பிளஸ்ட் பை தம். இதுதான் அவங்களுடைய வழிமுறை. முதல்ல அவரை பற்றியெல்லாம் படிக்க சொன்னேன். அதுக்கப்புறம் என்னுடைய அனுபவங்களை சொன்னேன். நான் எல்லா மகான்களையும் ஏதோ ஒரு வகையில் அவங்க ஃபிசிக்கல் பாடி விட்டப்புறம் கூட பார்ப்பேன்.
ஏன்னா ஐ ப்ரே டு ஆல் த மஹான்ஸ் அண்ட் டு ஆல் த டெம்பிள்ஸ். என்னுடைய ப்ரேயர் வந்து ரொம்ப சைலண்ட் ப்ரேயர், வாய் திறந்து மந்திரம்லாம் சொல்ல மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே நான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கோயில் எல்லா மகான்களையும் தரிசனம் பண்ணிவிடுவேன். இப்படி கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ணுற மாதிரி என் மைண்டில் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கேன். அதில் சாமியெல்லாம் இருக்காங்க, நான் யாரையெல்லாம் பார்த்துருக்கணும், அந்த மாதிரி மகான்கள்லாம் இருக்காங்க, நான் பார்த்த கோயிலெல்லாம் இருக்குது. அப்போது ஒரு நாள் அவரை நான் ஒரு 4 போஸ்ட் நட்டு அதுக்கு மேலே இந்த ஃபாரஸ்ட்லலாம் வாட்ச் டவர்னு சொல்லுவாங்க, 4 கால் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு குண்டு மாதிரி இருக்கும், அங்கே நின்று காற்றெல்லாம் பார்க்க முடியும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாட்ச் டவரில் ஒரு நதிக்கரை ஓரம் பார்த்தேன் நான். ஒரு ஆத்தங்கரை ஓரம் அப்படி உட்காந்துன்னு இருக்கிறார் அவர். அண்டு கீழே ஒரு லேடி நின்றுட்டுருக்காங்க. நான் அங்கே போகிறேன். அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஆள் சொல்கிறான், இங்கெல்லாம் நீங்கள் ஏன் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ அந்த கீழே இருக்கிற அம்பாள் பராசக்தி அவள் சிரிச்சின்னு என்னை பார்த்துட்டு, நீ போகலாம் அப்படின்னு அர்த்தம், நீ போய்க்கோ அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ அப்படி ஒரு தரிசனம் கிடச்சிது. அண்டு கேரளாவில் அம்பலப்புழா பக்கத்தில் ஒரு ஓச்சிரான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே கோயில் விக்கிரகம்லாம் இருக்காது, அங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரம் வந்து சிவபிரபாகர சித்தயோகி சாமியுடைய ஒரு ஜன்மாவுடைய சமாதி. யாருக்கு தெரியாது அது வந்து ஒரு பிரம்மா நிலையில் அவர் இருந்தபோது, ஒரு படைப்பு நிலையில் அவர் இருந்தபோது அங்கே அடக்கமாக இருக்கார். அது மேலே ஒரு மரம் தான் இருக்கும். ஆனால் அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் அந்த மரத்தையே கடவுளாக கும்பிட்றாங்க. அதை சபரிமலைக்கு போகிற சில பேர் அம்பலப்புழா வழியாக போனாங்கன்னா ஓச்சிரா பரதெய்வம்னு சொல்லுவாங்க, ஓச்சிரா பரதெய்வம்னு சொல்லுவாங்க. அதான் அது சாமி தான்.